ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோரல் ட்ராவில் ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரி பொட்டேட்டோ சிப்ஸ் பாக்கெட் வந்து கோரல் ட்ராவில் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இங்கே வந்துட்டு இன்ச்சஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணிப்போம். மார்க் பண்ணிவிட்டு இங்கே வித்தில் வந்துட்டு 11.5, ஹைட்டில் வந்துட்டு 7 இன்ச்சஸ் போட்டு என்டர்னு கொடுத்துருங்க. என்ட்ரு கொடுத்துட்டோன்னே இந்த மாதிரி நம்மளுக்கு வருதா. இப்போ இதில் ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு இதுக்கு கரெக்டாக இந்த பேஜுக்கு கரெக்டாக இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இப்போ நெக்ஸ்ட்டு இந்த கவுண்டர் டூல் இருக்குல்ல, அந்த கவுண்டர் டூல் போயிட்டு இதுக்குள்ளே இப்படி ஒரு பாக்ஸ் விட்டுருங்க. விட்டுட்டு இதை இப்படி எல்லாத்தையுமே செலெக்ஷன் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பிரேக் கவுண்டர் அப்பார்ட்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ இந்த பாக்ஸ் இருக்குல்ல, அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வித்தில் வந்துட்டு 11 இன்ச்சஸும் ஹைட்டில் வந்துட்டு 6.5 இன்ச்சஸும் கொடுத்து என்ட்ருன்னு கொடுத்துருவோம். கொடுத்தாச்சா. இப்போ இந்த மேலே இருக்குல்ல, இந்த சுற்றி இருக்கிற அளவு தான் வந்துட்டு நம்ம பேக்கெட்டுக்கு அந்த பஞ்சிங் போகிறது. அப்போ இதை வந்துட்டு நம்ம லைனு டாட்டாக கொடுத்துப்போம். அப்போ நமக்கு வந்துட்டு இந்த லைன் வந்துட்டு கட்டிங் அந்த பஞ்சிங்க்கு போகிறது நம்மளுக்கு தெரியும். இதுக்குள்ளே தான் நம்ம டிசைனிங் பண்ணணும். இந்த மாதிரி நம்மளுக்கு தெரியறதுக்காண்டி இந்த மாதிரி டாட் லைனாக கொடுத்துப்போம். இந்த மாதிரி கொடுத்தாச்சா. இப்போ இங்கே போய்ட்டு நம்ம கிராஃப் பேப்பர் எடுத்துப்போம். எப்பயும் போல் இந்த கிராஃப் பேப்பர் எடுத்துகிட்டு இதை வந்துட்டு 4ஆக டிவைட் பண்ணுவோம். மேலே 4ன்னு போட்டுட்டு கீழே வந்துட்டு 1ன்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டு இந்த டாட்டாக போட்டோம்ல, அந்த லைனுக்கு கரெக்டாக இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. இப்போ ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த உள்ள 2 பாக்ஸ் இருக்குல்ல, அதுக்கு கரெக்டாக இந்த மாதிரி வரைஞ்சிப்போம். இப்போ இந்த கிராஃப் பேப்பரை நம்ம டிலீட் பண்ணிடுவோம். அவ்வளோதான். இப்போ இந்த உள்ளே இருக்குல்ல பாக்ஸ், இதுக்குள்ளே தான் வந்துட்டு நம்ம டிசைன் பண்ணணும். நம்மளுக்கு நல்லா தெரியணும்னா இங்கே இந்த லைன் எடுத்துகிட்டு வந்துட்டு கரெக்டாக இந்த மாதிரி இதுக்கு மேலே வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதையும் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்படி லைன் வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு கரெக்டாக அந்த வந்து அளவு வந்து கரெக்டாக தெரியும். இப்போ இதுக்குள்ளே தான் நம்ம வந்துட்டு டிசைன் பண்ணணும். இப்போ இந்த பாக்ஸுக்கு நம்ம எல்லோ கலர் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்குல்ல பென் டூல் எடுத்துக்கிட்டு இங்கே லைட்டாக இந்த பாக்ஸ் இருக்குல்ல, இங்கே ஒரு டிசைன் மாதிரி நம்ம வரைஞ்சிப்போம். இப்போ இதுக்கு இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் கொடுத்துட்டு இந்த ஷேஃப் டூல் இருக்குல்ல, இந்த ஷேஃப் டூல் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. கர்வுக்குள்ளே இந்த கர்வை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே லைட்டாக இந்த மாதிரி ஷேஃபாக இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இப்படி விட்டுருங்க. இங்கே இன்ட்ராக்ஷன் ஃபில் டூல் இருக்குல்ல, அந்த இன்ட்ராக்ஷன் ஃபில் டூலை எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கலர் கொடுத்துப்போம். இங்கேயும் ப்ரௌன் கலர், நடுவில் மட்டும் நம்ம ரெட் கலர் கொடுத்துப்போம். இது எல்லாத்தையுமே இப்படி செலெக்ஷன் பண்ணிவிட்டு அவுட்லைன் வேணான்னு கொடுத்துருவோம். கொடுத்துட்டு இப்போ இதுக்குள்ளே நம்ம பிக்சர் வைக்கணும்ல, நம்ம பிக்சர் இம்போர்ட்டில் போயிட்டு பிக்சர் எடுத்துப்போம். இப்போ இந்த 2 பிக்சருமே வந்துட்டு நம்மளுக்கு கூகுளில் இருந்துட்டு நமக்கு இந்த 2 பிக்சருமே வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகி தான் நம்ம PNG இமேஜாக தான் டவுன்லோட் பண்ணியிருக்கோமே கூகுள்லேருந்து. இப்போ இதுக்கு வந்து பிரைட்னஸ் மட்டும் வச்சுட்டு நம்ம இங்கே வேண்ட இடத்துல வச்சுப்போம். எஃபெக்டில் போயிட்டு அட்ஜஸ்ட்டில் போயிட்டு பிரைட்னஸில் போயிட்டு கான்ட்ராஸ்ட் வச்சுப்போம். இந்த மாதிரி வச்சாச்சா. வச்சுட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல இங்கே இந்த மாதிரி வச்சுப்போம். இதுக்கும் எஃபெக்டில் போயிட்டு லைட்டாக பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் வச்சுப்போம். இந்த மாதிரி கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. இந்த பிக்சரை இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டு நம்ம மிரர் கொடுத்துப்போம். இந்த மாதிரி மிரர் கொடுத்துப்போம். இங்கே லைட்டாக இந்த மாதிரி தெரியுதுல, இதெல்லாம் நம்ம எரேசர் வச்சு அழிச்சிருவோம். இப்போ இந்த சிப்ஸ் இருக்குல்ல, இதை வந்துட்டு நம்ம நல்லா அப்படியே பெருசு பண்ணிப்போம். நல்லா நமக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி பெருசு பண்ணிவிட்டு இதை அப்படியே ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வச்சுப்போம். இந்த மாதிரி நம்மளுக்கு ஏற்றது மாதிரி கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம இங்கே வந்துட்டு கம்பெனி நேம் மாதிரி எழுதிப்போம். இப்போ டெக்ஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம ஸ்பைசின்னு எழுதிப்போம். ஸ்பைசின்னு எழுதியாச்சா. இதை வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு ஃபாண்ட் வச்சுப்போம். ஸ்டைலாக ஒரு ஃபாண்ட்டில் வச்சுப்போம். வச்சுட்டு இதுக்கு நான் ஒயிட் கலர் கொடுத்துப்போம். கவுண்டர் டூல் இருக்குல்ல, இந்த கவுண்டர் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அவுட் சைடில் ஒன்று கொடுத்துருவோம். இந்த மாதிரி அவுட் சைடில் கொடுத்தாச்சா. இதை வந்துட்டு கொஞ்சம் சைஸ் நல்லா பெருசாக வச்சுப்போம் அவுட் சைடில் இருக்கிறது. இப்போ இந்த மாதிரி கோடு வந்துட்டு நீட்டாக இருக்கா. அதுக்கு இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா ரவுண்டு கார்னர்ஸ்னுக்கு அந்த ரவுண்டு கார்னர் கொடுத்துருங்க. ரவுண்டு கார்னர் கொடுத்தோன்னா நம்மளுக்கு ரவுண்ட் ஆகிடுச்சு. இப்போ இது கரெக்டாக 0.1ன்னு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துருவோம். இது எல்லாத்தையும் இப்படி செலெக்ஷன் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பிரேக் கவுண்டர் அப்பார்ட்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த ரெட் கலர் இருக்குல்ல, அந்த ரெட் கலரை மட்டும் நம்ம செலெக்ஷன் பண்ணிப்போம். இங்கே எஃபெக்டில் போயிட்டு டெக்ஸ்சர் இருக்குல்ல, அதில் போயிட்டு பிளாஸ்டிக் போயிடும். அதில் போயிட்டு ஹைலைட் நல்லா இதளவு வச்சுட்டு டெப்த்தும் நல்லா இந்தளவு கடைசியில் வச்சுட்டு ஸ்மூத்னஸும் இதளவு வச்சுருவோம்.
வச்சுட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. கொடுத்தோன்னா நம்மளுக்கு அது ஒரு ஸ்டைலாக பிளாஸ்டிக் மாதிரி தெரியுதா, அதுக்குள்ளே இந்த ஒயிட் கலர் இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே செலக்ஷன் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு குரூப்புன்னு கொடுத்துருவோம். குரூப்புன்னு கொடுத்துட்டு இதை நல்லா அப்படியே ரொட்டேட் பண்ணிவிட்டு இங்கே நல்லா பெருசாக வச்சுப்போம். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ ஒரிஜினல் பொட்டேட்டோ சிப்ஸ்ன்னு சொல்லி டைப் பண்ணிப்போம். இது வந்து எழுத்து வந்து கொஞ்சம் அப்படியே தள்ளி தள்ளி வந்தால் நல்லா இருக்கணுக்கா. அப்போ ஏ செட்டிங்ஸுன்னு அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி வருது. அதில் வச்சோன்னே இங்கே கீழே ஏறமாக இருக்குது, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணோன்னே இங்கே ஏபின்ட்டு இருக்கா, இதில் நம்ம சைஸை மாற்றிக்க வேண்டியதான். இது நான் இப்போ ஒரு 30 வச்சுக்கிட்டேன். 30 வச்சுக்கிட்டு இப்போ இதை வந்து டெக்ஸ்ட்டுக்கு போயிடுவோம். டெக்ஸ்ட்டில் போயிட்டு ஃபிட் டெக்ஸ்ட் டு பாத்துன்னு கொடுத்துருவோம். கொடுத்துட்டுக்கு மேலே எப்படி வைக்கணும்னு கேட்குதா. இப்போ இப்படி ஒரு கிளிக் பண்ணிடுவோம். இப்போ இந்த பேஜை வந்துட்டு நம்ம பேக்கில் கொடுத்துப்போம். இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே வந்துட்டு க்ரீன் கலர் வெஜிடேரியன் சொல்லிட்டு போடுவாங்களே, அது இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் போட்டுப்போம். போட்டுட்டு அதுக்கு ஒயிட் கலர் கொடுத்துட்டு பேக்கில் வந்துட்டு க்ரீன் கலர் கொடுத்துருவோம். ஸ்ட்ரோக் வந்துட்டு 3 வச்சுப்போம். ஒரு சர்க்கிள் எடுத்துப்போம். சர்க்கிள் எடுத்துகிட்டு ரவுண்டில் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டு அதுக்கும் க்ரீன் வச்சுப்போம். வச்சுட்டு இந்த ரவுண்டை வந்துட்டு அவுட்லைன் வேணான்னு கொடுத்துட்டு இதை கரெக்டாக அலைன் பண்ணி வச்சுப்போம். ரெண்டுத்தையும் செலெக்ஷன் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு குரூப்புன்னு கொடுத்துட்டு இதை நம்ம சின்னதாக ஆக்கிட்டு இங்கே வச்சுப்போம். இப்போ இங்கே ஒரு பென் டூல் எடுத்துக்கிட்டு இங்கே இந்த மாதிரி நல்லா பெருசாக இந்த மாதிரி போட்டுப்போம், டிசைன் மாதிரி. இதில் வந்துட்டு ரேட்டு போடுறதுக்கு போட்டுட்டு இதுக்கு நம்ம ரெட் கலர் கொடுத்துப்போம். அவுட்லைன் வேணான்னு கொடுத்துட்டு இங்கே ₹10ன்னு எழுதி வச்சுருக்கோமோ அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே வச்சுருவோம். இதுக்கு நம்ம ஒயிட் கலர் கொடுத்துட்டு நல்லா பெருசாக்கிப்போம். பெருசாக்கிட்டு இங்கே இந்த மாதிரி வச்சுருவோம். நெக்ஸ்ட்டு இங்கே வந்துட்டு நம்ம இந்த ஸ்டார் இருக்குல்ல, அந்த ஸ்டார் எடுத்துப்போம். ஸ்டார் போட்டுட்டு இங்கே இந்த மாதிரி வரைஞ்சிப்போம். வரைஞ்சிட்டு இங்கே நிறையா ஸ்டார் வச்சுப்போம். இங்கே வந்துட்டு ஒரு 15 வச்சுப்போம். 15 கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்துருவோம். இங்கே வந்துட்டு ஒரு 20 கொடுத்து என்ட்ரு கொடுத்துருவோம். இப்போ இந்த மாதிரி வந்துடுச்சா நமக்கு. இப்போ இதுக்கு வந்து நம்ம பிளாக் கலர் கொடுத்துப்போம். கொடுத்துட்டு இதை நல்லா அழகாக இப்படி சின்னதாக்கி இங்கே வச்சுருவோம். 25% வந்துட்டு எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல இதில் வச்சுருவோம். அதில் வந்துட்டு 25% எக்ஸ்ட்ரான்ட்டு ஆஃபர்லாம் போடுவாங்களா, அந்த மாதிரி அங்கே போட்டு என்ட்ரு போட்டுட்டு இந்த ஸ்டாருக்குள்ளே கரெக்டாக அந்த மாதிரி வச்சுட்டு இங்கே வச்சுருவோம். இந்த ஸ்டாரை இதுக்கு ஏற்றது மாதிரி சின்னதாக்கிப்போம். இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த ஸ்டார் இருக்குல்ல, அதுக்கு லைட்டாக ஒரு ஷேடோ கொடுத்துப்போம். ஷேடோ கொடுத்துட்டு இங்கே லெஃப்ட்டுன்னு வச்சுப்போம். லெஃப்ட்டு ஃப்ளாட் பாட்டம் லெஃப்ட்டுன்னு இருக்கா, பாட்டம் லெஃப்ட்டுன்ட்டு அதை கொடுத்துட்டு லைட்டாக இங்கே தர்றது மாதிரி இந்த மாதிரி வச்சுருவோம். அதே மாதிரி இந்த ரெட் கலர் இருக்குல்ல, இதுக்கும் வந்துட்டு ஷேடோ தர்றது மாதிரி இங்கே வந்துட்டு ஃப்ளாட் பாட்டம் ரைட்டுன்னு கொடுத்துட்டு லைட்டாக இங்கே தர்றது மாதிரி இந்த மாதிரி வச்சுருவோம். இப்போ இது ஸ்பைசி இல்லை, அதனால் நம்மளுக்கு மிளகா வேணுன்னா இப்போ அங்கங்கே விழுகிற மாதிரி வச்சுப்போம். இப்போ இம்போர்ட்டில் போயிட்டு லைட்டாக மிளகா ஒரு ஸ்டில் எடுத்துப்போம். இப்போ இதை எடுத்துப்போம். இதை எடுத்துகிட்டு கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் கொடுத்துப்போம். எஃபெக்டில் போயிட்டு அட்ஜஸ்ட்டில் போயிட்டு கான்ட்ராஸ்ட் இந்த மாதிரி வச்சுட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. இது லைட்டாக அங்கங்கே மிளகா விழுகிற மாதிரி லைட்டாக சின்ன சின்னதாக பண்ணிப்போம். இது அப்படியே Ctrl D எடுத்துக்கிட்டு அப்படியே மிரர் கொடுத்துட்டு அப்படியே இங்கே சின்ன சின்னதாக அங்கங்கே விழுகிற மாதிரி. இப்போ இந்த ஸ்பைசின்னு இருக்கிறத நம்ம ஃப்ரண்ட்டில் வச்சுருவோம். ஆப்ஜெக்டில் போயிட்டு அவ்வளோதான். இப்போ நம்மளோட ஃப்ரண்ட் பேக்கேஜ் டிசைன் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இங்கே சைடில் வந்துட்டு நம்ம என்னென்ன வைக்கணுமோ அதை வச்சுக்க வேண்டியதான். ஏற்கனவே எழுதி வச்சுருக்கோம். அங்கே என்னென்ன எழுதணுமோ அதை அங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுக்க வேண்டியதான். இந்த லோகோவை அப்படியே Ctrl Dன்னு எடுத்துக்கிட்டு இங்கே சின்னது பண்ணி வச்சுப்போம். நம்ம எதெல்லாம் அங்கே வைக்கணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வச்சுப்போம். இந்த மாதிரி கொடுத்துட்டு எழுதுறதுக்கு ஏதாவது கொடுப்பாங்களே, அதை எழுதுறதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே இந்த மாதிரி வச்சுப்போம். இதெல்லாம் வந்துட்டு நான் சும்மா எழுதியிருக்கிறது, இதெல்லாம் ஒரிஜினல் கிடையாது. அப்புறம் அவங்களுக்கு வந்து லைசன்ஸ் நம்பர் கொடுத்தாங்கன்னா அது, இங்கே வந்து ரேட்டு, இது வந்து கிராஃப் பேப்பர் யூஸ் பண்ணி நம்ம காலம் போடுவோம்ல அது. அவ்வளோதான் நம்மளோட. இப்போ இதை வந்துட்டு நம்ம டிலீட் பண்ணி விட்டுருவோம். அவ்வளோதான் நம்மளோட இந்த பொட்டேட்டோ சிப்ஸ் பாக்கெட் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு இது வந்துட்டு அந்த பேக் பண்ணால் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு இங்கே சைடில் பார்ப்போம். அவ்வளோதான் நம்மளுக்கு பேக்கேஜ் ஆயிடுச்சுன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்துட்டு இப்படி தான் இருக்கும்.